நம்ம இன்றைக்கி மா இஞ்சி பச்சடி எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மாங்காய் இஞ்சி, ஓகேங்களா, இதுதான் மாங்காய் இஞ்சி. தென் நார்மல் இஞ்சி இது எடுத்துக்கணும். கடுகு, காய்ந்த மிளகாய், தனியா, வெந்தயம். கடுகு வெந்தயமும் போட்டு வறுக்கணும்ல? ஆமாம். எத்தனை காஞ்ச மிளகாய் எடுக்கணும்? நம்ம இஷ்டம், நம்ம காரத்துக்கு போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான மாதிரி. இது 1/4 கிலோ இல்லைக்கா? எது? இந்த இஞ்சி. அந்த இஞ்சி ஒரு 100. மாங்காய் இஞ்சி எவ்வளோ எடுக்கணும்? சாதா இஞ்சி எவ்வளோ? 1/4 கிலோ மாங்காய் இஞ்சி. சாதா இஞ்சி 100 எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 20 மிளகா. 20 மிளகா போட்டுக்கலாம். காரமாக இருந்தால் 20, இல்லைன்னா ஒரு 25 போட்டுக்கலாம். காரத்துக்கு தனியாவும் போட்டுட்டீங்க. எவ்வளோ தனியா? அது வறுத்தது இதுக்கு முன்ன, அதனால இப்போ போட்டேன். அது ஒரு 2 ஸ்பூன். 20 மிளகாவுக்கு 2 ஸ்பூன் தனியா போதும். பூண்டு கட் பண்ணிக்கிறீங்களா? எண்ணெய் தாளிக்கும் போது அப்படியே எண்ணெயில் வதங்கல. புளி 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 எதுக்கு சூடு பண்ணணும்? தண்ணியில் சூடு பண்ணால் கொஞ்சம் மெத்தன ஆகிடும். அதனால கடுகு வெந்தயம் வறுத்துக்கிறதுனால மிளகா வறுத்துக்கிறது. வறுத்து வெள்ளத்தை சேர்த்து மிக்சியில் போடணும். பெருங்காயத்தூள் போட்டு வச்சுக்கணும். வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கணும். மிக்சியில் ஃபஸ்ட்டு கடுகு வெந்தயம் போட்டு அரைச்சிடணும். அடுத்து இஞ்சியா? இஞ்சி, புளி, உப்பு போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறோம். மாங்காய் இஞ்சி, சாதா இஞ்சி சேர்த்து அரைச்சாச்சு. பெருங்காயம் போட்டு வச்சுக்கணும். சீரகம் 1 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு தாளிக்கிறதுக்கு. மஞ்சள் தூள் வெளியே போட்டுடலாம். மேலேயே போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் தாளிக்கணும், அவ்வளோதான். இது கடுகு வெந்தயம் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் தூள் போட்டு, இது காஞ்ச மிளகா தனியா, இது அரைச்சி விழுது இஞ்சி, புளி போட்டு அரைக்க போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றணும். ஆமாம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சோம்னா சிம்மில் நல்லா கெட்டு போகாது இருக்கும். எத்தனை நாளுக்கு வச்சுக்கலாம் இதை? இருக்குமா, ஒரு மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஃபர்ஸ்ட் கடுகு சீரகம் போடணுமா? கடுகு வெடிஞ்சதே இது போடணும். இது இந்த பேஸ்ட். இது வந்து இது கொஞ்சம் வதங்கினதுனால இது மிளகா, அரைச்ச மிளகா அதனால போட்டுக்கலாம். பூண்டு கட் பண்ண பூண்டும் போட்டாச்சு. இந்த மாங்காய் இஞ்சில் வேற என்னென்ன பண்ணலாம்? இதெல்லாம் உங்களுக்கு பச்சடி தான் நல்லா இருக்கும். வேற எதில் போடலாம்? அது போடலாம், எல்லாத்தையுமே வாசனையாக இருக்கும். எண்ணெய், கடுகு, வெந்தயம், பூண்டு போட்டுட்டு இந்த மாங்காய் இஞ்சி, சாதா இஞ்சி புளி போட்டு அரைச்சி வச்சுட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கிறாங்க. புளி உப்பு போட்டு அரைச்சோம். அது போடணும். உப்புமாவில் எப்படி போடலாம் இந்த மாங்காய் இஞ்சியை? திருவி எண்ணெயில் போடலாம். வெங்காயம் போடல, மிளகாவும் போட்டுடணும்.
அந்த காலத்தில் இதெல்லாம் அம்மியிலே அரைப்பீங்க. ஆமாம், அதுதான் டேஸ்ட்டா? மிக்ஸி தெரியாது, மிக்ஸினே தெரியாது. தெரியாது. என்ன பொடி அது? இது பெருங்காயம். ஆமாம், கடுகு, வெந்தயம், பெருங்காயம் கொஞ்சமாக போடுறோமா இப்போ? இல்லை இல்லை, அந்த பச்சை இல்லை அதுவா பெருங்காயம் தூள், அதனால போட்டோம். அப்புறமா போட்டுருக்கோம். இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறி வரும்போது அந்த எண்ணெய் எல்லாம் இழுத்துக்கும். இப்போதான் மேலே அப்படி மிதங்கி வருது. ஊறுகாய் மாதிரி சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். உப்புமா சாப்பிடலாம், தயிர் சாப்பிடலாம், சாப்பாடுக்கு போய் செஞ்சு கூட சாப்பிடலாம். எத்தனை நாள் வச்சுக்கலாம் இதை? ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி படாத ஒரு மாதம் இருக்கும். புளிப்படிச்சு இல்லை, ஒரு மாதம் கூட. அதனால தான் நிறைய எண்ணெய் ஊற்றுறோம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.